பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம ரயான்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகம் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கார், நான் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் எனக்கு இன்னொரு சைடும் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றத பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். அதை இன்னைக்கு எபிசோடில் காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நேற்று டாஸ்க்கே வந்துட்டு நம்ம பிக் பாஸ் எந்த ரூல்ஸும் உங்களுக்கு கிடையாது. உங்களோட பொம்மை ஒரு பொம்மை தான் வைக்கணும், மற்றபடி நீங்கள் எப்படி வேணாலும் ஒருத்தரை டிஃபெண்ட் பண்ணலாம், நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்தார். ஆனால் அப்பவும் இவனுங்க ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணுவானுங்க, சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா இவனுங்க சொப்பு ஜாமா வச்சு விளையாடுற பசங்க மாதிரி எல்லாரும் ஓடுவோம், கடைசியாக வைக்கிறவன் முடியாதவன் வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி வச்சார். அதனால இன்னைக்கு இன்னொரு ரூல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவுட் ஆனாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்துட்டு இப்போ வர இருக்கிற கண்டஸ்டன்ஸ் லைக் இப்போ அவுட் ஆனவங்க யாரு, முத்து, அன்ஷிதா, தர்ஷிகா, சௌந்தர்யா, ராணவ், இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா அங்கே வர போட்டியாளர்கள், அந்த பொம்மையை எடுக்க வர போட்டியாளர்களை தடுக்கலாம் அப்படின்ற ரூல்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொம்மையை தொடக்கூடாதுன்ற பிரச்சனை தான் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ இவங்க பொம்மையை எடுக்க முடியாது, ஆனால் பொம்மையை எடுக்க வர்றவங்கள தடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு நம்மளோட முத்து அண்ட் சாச்சனா வந்துட்டு ரயானை பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம ராணவ் வந்துட்டு ஜெஃப்ரியை பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஜெஃப்ரி, ராணவ், ரயான் 3 பேருமே அந்த பால் பீட்டில் இருக்கிறாங்க. ஸோ முன்னாடி ஜெஃப்ரி இருக்கார், அடுத்தது ராணவ், அடுத்ததாக ரயான். ஸோ பின்னாடி இருக்கிற ரயான் கையில் ஒரு பொம்மை இருக்கிறது தெரியுது. நடுவில் நம்மளோட ராணவ் வந்து ஜெஃப்ரியை பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அப்போ ஜெஃப்ரி தான் சொல்கிறார், அவன் என்ன பொம்மை எடுக்கிறான் அப்படின்றாரு. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, அவர் ராணவ் வந்துட்டு ஜெஃப்ரியை பிடிச்சிருக்காரு. அண்ட் ஜெஃப்ரி என்ன பண்ணுறாருனா, இவன் விடமாட்டான், ராணவ் நம்மளை விடமாட்டான்னு சொல்லி குத்துறதும் நமக்கு தெரியுது. ஜெஃப்ரி அவரோட கையை வச்சு, ஏன்னா நம்மளோட ராணவ் வந்து ஜெஃப்ரியோட உடம்பை பிடிச்சிருக்காரு. ஸோ ஜெஃப்ரியோட கையை வச்சு ஜெஃப்ரி ராணவ குத்துறது தெரியுது. ஸோ பொம்மை அவர் தொட்ட மாதிரி தெரியல, வீடியோவில் தெரியல. பட் உள்ள அங்கே என்ன பிரச்சனைன்றது நமக்கு பார்த்தா தான் தெரியும். பட் இங்கே ஜெஃப்ரி தான் சொல்கிறாரு அவன் பொம்மையை தொடுறான் அப்படின்றாரு. ஆனால் ஜெஃப்ரியே வந்துட்டு அடிக்கிறாரு, ராணவ போட்டு குத்துறாரு, நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ தான் ரயான் பார்க்க கூட இல்லை, நீ பொம்மையை தொடக்கூடாதுன்றது 3 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டாங்க, வச்ச மாதிரி தான் தெரியுது, ஏன்னா யார் கையிலையும் பொம்மை இல்லை. அண்ட் அடுத்ததாக வந்து மறுபடியும் இந்த ஆர்குமெண்ட் போகுது. அப்போ நம்மளோட ரயான் ரொம்ப கோபத்தில் இருந்துட்டு, ஏன்டா நீ பொம்மையை தொடுற, எதுக்குடா தொடுற அப்படின்னு ஃபர்ஸ்ட்டாக அடிக்க வர்றது நம்ம ரயானா தான் இருக்கிறார். லைக் அவனை தள்ளி விடுறாரு, ராணுவ போய் பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஸோ ராணுவுக்கு கோவம் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பிடிச்சி தள்ளுறாரு. ஆக்சுவலி ராணுவை பார்த்தா ராணுவ பயங்கரமாக அடிச்சிருவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு தள்ளுனதுக்கே நம்ம ரயான் தள்ளி ஓடி வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிறாங்க. நம்ம ராணுவ வந்துட்டு அருண், முத்து இவங்கெல்லாம் வந்து கன்சோல் பண்ணுறாங்க. அங்கே நம்மளோட ரயானை வந்துட்டு ஜாக்லின் இவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏன்டா அடிக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் இங்கே நம்மளோட ராணுவ வந்துட்டு அவன் அடிக்கும்போது யாராக இருந்தாலும் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது ஆப்வியஸாக நம்ம டிஃபெண்ட் பண்ண தான் செய்வோம். ஸோ ராணுவம் இருந்துட்டு தடுக்கிறாரு, அவரும் பிடிச்சி தள்ளி விடுறாரு, இதெல்லாம் நடக்குது. ஸோ பொம்மையை இவர் ராணுவ தொட்டாரா அப்படின்றது தெரியல. அப்படியே தொட்டிருந்தாலும் அதுக்கு நீங்கள் அடிக்கிற அளவுக்கு ரயான் போக தேவையில்லை. ஏன்னா இந்த டாஸ்கில் பொம்மையை தொடக்கூடாதுன்னு நாங்கள் இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா, ஜாக்லின் அவங்க பொம்மையை தொட தான் செஞ்சாங்க. ஏன்னா முதல் ரவுண்ட்லேயே வந்துட்டு விஷால் வந்து நம்மளோட ஜாக்லினோட பொம்மையை தான் பிடுங்க பார்ப்பார். அதாவது ஜாக்லினோட பொம்மையை ரயான் சேவ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறமா விஷால் வந்துட்டு நம்மளோட ரயான் கிட்ட இருந்து புடுங்கினார். அந்த இடத்துல இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தன்னோட பொம்மையை காப்பாத்திக்கிறதுக்காக ஜாக்லினும் அங்க வந்து விஷால் கிட்ட இருக்க பொம்மையை, தன்னோட பொம்மையை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. பொம்மையை அப்ப அவங்க தொடவே கூடாது, அவங்க ஏன் அங்க வந்து சண்டை போட்டாங்க? அதே மாதிரி முதல் நாள் ஆரம்பிக்கும் போது பொம்மை மாற்றக்கூடாது, எங்களுக்கு ரூல்ஸ் தெரியாமல் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு நீங்கள் எத்தனையோ ஃப்ராடுத்தனம் இந்த கோவா கேங் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ மட்டும் நீ ஏன் என் பொம்மையை தொட்ட அப்படின்ற மாதிரி ரயான் சண்டைக்கு வர்றாரு. அதாவது எல்லாருக்குமே தெரியும் ராணுவ ரொம்ப ஈஸி டார்கெட், யாராக இருந்தாலும் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ராணுவ தான் பொசுக்குன்னு அடிச்சிடுறாங்க. ஸோ அது வந்து ராணுவுக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ 2 நாளாக ராணுவ அதை பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கேம் நம்மளால் விளையாட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். பவித்ரா நம்மளை எப்படி ஏமாத்திட்டா, அதாவது பவித்ராவை நான் காப்பாற்றலான்னு அவள் பொம்மையை எடுத்து வச்சிருந்தேன். அவர் முதல் நாள் அவுட் ஆன அன்னைக்கு அவர் வந்து பவித்ரா பொம்மையை எடுத்து வச்சுட்டு, பவித்ரா நீ என் பொம்மையை வை, நான் உன் பொம்மையை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் பவித்ரா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட பொம்மையை வாங்கிக்கிட்டு ராணுவ பொம்மையை அவர் கையிலே கொடுத்துட்டு அவங்க அன்ஷிதா அண்ட் பவித்ரா வச்சு சேவ் ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ராணுவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். நம்ம இவ்வளோ நம்பணும், நம்மளை ஏமாத்திட்டாலே, நம்ம இவ்வளோ கேவலமாக ஏமாந்துட்டோமேன்னு பல வருத்தத்தில் ராணுவ இருக்காரு. தன்னை ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற வருத்தம் அவருக்கு வீக்கெண்ட்லேருந்தே இருக்குது. நான் ஒரு ராஜாவாக இருந்து ஒன்றுமே கிளிக்கலையே அப்படின்ற வருத்தத்தில்
அடுத்த நாள் அவர் போய் நமக்கு இந்த பால் டாஸ்க் இந்த டால் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் கேமராட்ட போய் சொன்னார், பாஸ் இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல டாஸ்க் கொடுங்க, நான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரோட இன்டென்ஷனில் அடுத்த டாஸ்க் என்னவா இருந்தாலும் நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனால் தேவையில்லாமல் பவித்ராவை நம்பி முதல் நாளே கேவலமாக அசிங்கமாக அவுட் ஆனார். அதை சொல்லிக்கிட்டே இருந்தார், எல்லார்கிட்டையும் சொல்லி சொல்லி வேற வருத்தப்பட்டார். அண்ட் இன்னைக்கு அதை புரிஞ்ச பிக் பாஸ் சரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாண்டா, இன்னைக்காவது அடிச்சுக்கோங்கடான்னு சொல்லி தான் நீங்கள் தடுக்கலாம் அப்படின்னு, அதாவது அவுட் ஆனவங்க தடுக்கலான்ற ஒரு இதை கொடுத்துருக்காரு. ஸோ ராணவ் அதனால் அவரோட கேமை இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் விளையாடுறாரு. பட் ரயான் கை வச்சது தப்பு. இப்போ அவர் பொம்மையை தொட்டதாகவே இருக்கட்டும், பட் தொட்டதாகவே இருந்தாலுமே நீங்கள் கேட்க தான் செய்யணும், ஏன்டா அப்படி பண்ண பொம்மையை தொட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்கு எடுத்ததுமே அடிக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் தெரியல. ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ரவுடிசம் காட்டுறீங்க, உங்களோட அடுத்த சைடில் காட்டணும். நான் வந்து எப்போதுமே ரொம்ப சாஃப்ட் கிடையாது, எனக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு காட்டணும்னு ட்ரை பண்ணுறாரா, ஹீரோயிசம் ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. லைக் லிட்ரலாக நான் ஒரு சைடு ரொம்ப ஃபன்னான பையன், அதை நேற்று கூட ரயான் அண்ட் ஜாக்லின் பேசியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த கேங் வி ஆர் த பாய்ஸ் கேங் இருக்குல்ல, சீசன் 3ல் நம்ம கவின் கேங், அந்த மாதிரி நம்ம ஒரு கேங் அப்படின்னு நம்மளோட ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரெண்டு சைடுமே இருக்குது, நான் ரொம்ப ஃபன்னாக மட்டும் இருக்க மாட்டேன், கேமன் வந்தால் நான் வேற மாதிரி, வேலன் வந்தால் வெள்ளக்காரன்ற மாதிரி காமிக்கணும்னு ரயான் ட்ரை பண்ணுறாரா, ஹீரோயிசம் ட்ரை பண்ணுறாரான்னு தெரியல, யார் மேலே தப்பு அப்படின்றது தெரியல. பட் ரயானுக்கு டெஃபினட்டாக ஒரு வார்னிங் கொடுக்கப்படும் அப்படின்றது மட்டும் புரியுது. பாப்போம் என்ன சுவாரஸ்யங்களாக நடக்குது, யார் தப்பு அப்படின்றத லைவ்ல பார்த்துட்டு நம்ம பேசலாம். நன்றி.